செங்கோட்டையன் இப்போ சொல்லியிருக்காரு சார், பிரிந்த நிர்வாகிகள் மறுபடியும் ஒன்று சேரணும், அதிமுக போனாலும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதிமுகவிலே இருக்கார், அவருடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது. இல்லை அது மறுபடியும் வந்தாங்கன்னா பலன் நினைக்கிறீங்களா பாஜக? நான் என்ன சொல்றேன், இன்னைக்குமே ஒற்றுமையே பலம். அதனால இது இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்றது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் அதிமுகவில் தான் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு தேசிய கூட்டணியில் ஒரு வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். முன்னையெல்லாம் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்னா நம்பர் 1 பஞ்சாப். இன்னைக்கு எது? தமிழ்நாடு. மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இந்த திராவிடியன் ஸ்டாக் தீ அரசாங்கம் தான், தமிழ்நாடு தான். நீங்க அதோட இல்ல, நாம தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். காரணம், இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் 2000 கோடி 3000 கோடி கடத்துறாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது? இது பொட்டலம் போட்டு எங்க விற்கிறாங்க? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்புல. இந்த நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நீங்க நம்ம கலெக்டர், நம்ம எஸ்பி, நம்ம அரசு அதிகாரிகள், நம்ம டாக்டர்ஸ், நம்ம இன்ஜினியர்ஸ், நம்ம ஆசிரியர்கள், இவங்க குழந்தைய போதைக்கு அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை அழிச்சுப்படலாம். தமிழ்நாட்டிலே இருக்காது. அதுக்காக நடக்கிறது. இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த வக்கில்லாத, துப்பில்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால இந்த நார்கட்டிக் இதுல இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும். யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது. அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றேன், கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம், பேசினா பிரச்சனை தீரும். பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அதிமுக ஒருங்கிணைந்திருப்பது நல்லதா அல்லது பிரிந்திருப்பது நல்லதா? நாங்க எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது. பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு இதுதான் காரணம். நாங்க அடுத்தவர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பலவீனமானா நாம் பணக்காரன் பேசுற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் பிஜேபியில யாருக்குமே கிடையாது. டிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இந்த அலையன்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முறை கர்நாடகால திரு ராமகிருஷ்ண ஹெகடேக்கு பெரும்பான்மை இல்லை. அப்ப பிஜேபிக்கு 44 எம்எல்ஏ நாம ஆதரிச்சோம். வந்தார் அவர். ஆனா ஒரு வருஷத்துல என்ன பண்ணார்? சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தலுக்கு போனார். பிஜேபியோட கூட்டணி வைக்கல. பெருவாரி வாக்கு அவருக்கு போச்சு. நீங்க கூட்டணியில எவ்வளவு கட்சி, உதாரணத்துக்காக சொன்ன ஹெகடே எக்ஸாம்பிள். அதனால கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தலில் 21 வாங்கின வாக்குகளை அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா? 24 முடியல. இல்ல 7-8% சரிந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு 8% சரிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை. அதனால தேங்க்யூ.